ஒரு வேலை வீட்டுக்கு போறதுல வீட்டுல போய் தின்னுக்கிட்டே உட்காந்துருக்கே நீ. ஒரு வாரம் தானே வேலைக்கு போல, அதுக்கு இப்படி திட்டினேங்கடா. திட்டாம கொஞ்சுவாங்களா? நீ வேலைக்கு போன உனக்கு சோறே கிடையாதியா? என்னடா மகனே, உன் பொண்டாட்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுச்சா? சொம்மத்துக்குலாம் எஞ்சு உயிராமா. ஏய் என்னயா உங்க அம்மா போய் வத்தி வைக்கிறியா? அது என்ன கிழிச்சிரும்? நான் அப்பவே சொன்னேனே, லவ் பண்ணாதேன்னு. நான் சொல்ற பேச நீ கேட்டியா? கேக்கலமா கேக்கல. இது இப்படி பிசாசா இருக்குன்னு நானா பார்த்தேன். நீ யாரு பிசாசா? யாரு பிசாசா? எப்படி அடிக்குது பாரு என் புள்ளிய. ஏ பிசாசு, ஏண்டி அடிக்கிற என் புள்ளிய? உன் பிள்ளைய ஒழுங்கா வேலைக்கு போ சொல்லு. அரிசி பருப்புலாம் வாங்கி தந்து போட்டுக்கிறேன் வீட்டுல. வேலை வரும்போது போறேன். எனக்கு பவுடர் காலியாயிடுச்சு, மேக்கப் செட் காலியாயிடுச்சு, லிப்ஸ்டிக் காலியாயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு யார் வாங்கி தருவாங்க? இதுக்காகத்தான் வேலைக்கு போக சொல்றியா? பின்ன மாசத்துக்கு 3000 செலவாகுது அதுக்கு மட்டும். அப்படி உலகழகு போட்டியில சேர்ந்து போறா, மேக்கப் கேக்குறாடே, எவ்வளவு கைட்டு விடுறா? எவ்வளவு தென்னோட்டு பத்தியா அந்த கேள்விக்கியா? எங்க அம்மா திட்டுறா. உன் பேச்ச கேட்டுதான் இப்படி ஆயிட்டேன். நான் ஓஹோன்னு இருந்தேன். ஓஹோன்னு ஓஹோன்னு. தீஞ்ச மூஞ்சி, என்ன விட்டா உனக்கு யாரா கிடைச்சிருப்பாங்க? அப்படியே இது மூஞ்சி டீப்லெட் வெள்ளக்கிற மாதிரி பேசுது பாரு. உன் மூஞ்சும் தீஞ்சு மூஞ்சிதான். என்னையா தீஞ்ச மூஞ்சின்றா? ஏ மகனே, இவகிட்ட நீ உதவாங்கிறதுக்கு நீ கம்முன்னு வேலைக்கே போயிடலாம்பா. நான் போறேன். இன்னைக்கு சம்பளம் வாங்கணும்னா மேக்கப் செட் வீட்டுக்கு வரலன்னா புது மேக்கப் செட் தானா வாங்கி வந்து தரேன். இரு சாணிய டப்பால முக்கியத்துனால. கேள்வி எனக்கு மரியாதை உங்களுக்குலாம் நீங்க இருக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. பெத்து வளர்த்தவளுக்கு உரிமை இல்லை, இப்போ வந்து நீ அராஜகம் பண்றியா? ஏய் கட்டி கொடுத்தாச்சா அதோட ஓரம் போயிடுங்க, இல்லன்னா முதல்ல போயிடுங்க. இங்க வந்து தொல்லை கொடுத்துட்டு கூடாது. எப்படி பேசுறா பாரு. நிறைய வீட்டுங்கள இப்படிதான் பண்றாளுங்க. போயிடு, அப்படியே போயிடு. அப்பா தொல்லை ஒழிஞ்சது. விஷம் வைக்கலான்னு பார்த்தேன், கேள்வி தானா போயிடுச்சு. ஐ எம் சோ ஹாப்பி.